கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்த யாவருக்கும் தேவன் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் நம்ம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்து கொண்டு வருகிற பகுதியில் இன்னைக்கு லூக்கா பகுதி வாசித்தோம். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம இங்கே படிக்கும்போது நமக்கு 2 பேர் ஜெபிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு இல்லைங்களா, அந்த வாசிக்கலாம் பாருங்க. தேவாலயத்துக்கு தான் போறாங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேர் ஜெபத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? தேவாலயத்துக்கு போயிருக்காங்க. ஒருவன் வந்து பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த 2 பேருதான குணங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பவுமே நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாரும் ஜெபம் பண்றோம் இல்லைங்களா. தேவன் அந்த ஜெபத்தை எல்லாரும் ஜெபத்தை கேட்குறீங்க. இவனல்ல அப்படின்றது ஒரு வார்த்தை அங்கே வருது, அங்கே பிரித்து எடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக நமக்கு காணப்படுகிறது. அதே நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம தாவீது கூட நான் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, சாலோமோன் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, தானியேல் ஜெபம் பண்ணியிருக்கிறார், அதே நேரத்தில் ஆபிரகாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி சொல்லி கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து கூட நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். எப்பவுமே அப்போ நமக்கு கூட ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா தேவன் சமூகத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் தேவன் சமூகத்துல நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இடவிடாம நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றது நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல கடந்த வாரத்துக்கு முன்பாக நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு தினத்துல பார்க்கும்போது கூட இந்த பகுதியை நம்ம எதுக்காக இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா. ஜெபம் பண்ணதுக்கு 2 பேர் வந்தாங்க. அப்போ 2 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான் பாருங்க. 2வது அவன் ஆயக்காரனா இல்ல கதையை பரிசேயன் என்று நம்ம திட்டமா பார்க்கும்போது அது திரும்ப இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை. பரிசேயன் நின்று அவன் நிக்கிறாங்களாம். எப்போ நீங்க ஜெபம் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் கதவை என்ன பண்ணுங்க, வீட்டு கதவை போய் நீங்க அருகே நீங்க சாத்தி கொண்டு அப்படின்னு நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அப்படியே வாசிச்சே இல்லைங்களா. ஜெபம் பண்ணும் போது நீங்க பண்ண வேண்டிய காரியம், உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரலோக போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் இல்லைங்களா. அதை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஆகட்டும், அதே நேரத்துல நாம் எப்பவுமே அதை ஜெபிக்கும் போது அது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பிரேயர். நாங்க எப்படி ஜெபம் பண்ணது அப்படின்னு கேட்கறாங்க சீசர். அப்ப சீசர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்ததான அந்த ஒரு ஜெபத்தை நாம் கூட எப்பவுமே சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம ஜெபத்திலும் கடைசி பிரேயர்ல நம்ம அது பண்ணின்னு வரோம். எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லாரும் கூட அது பண்ணது தேவன் கிட்ட அந்த ஜெபம். அதே நேரத்தில் நம்ம தனித்த ஜெபம் கூட இருக்குது. உன் குடும்பத்துக்காக பண்ணு, என் குடும்பத்துக்காக பண்ணு, என் பிள்ளைகளுக்காக பண்ணு. அதே நேரத்தில் சொல்லும் போது நம்ம உத்தியோகத்துக்காக பண்றோம், அதே நேரத்தில் வேலை வாய்ப்புக்காக பண்றோம், இல்லை உடம்பு சரியில்லைன்னா பண்றோம். இப்படி ஒவ்வொரு ஜெபம் நம்ம என்ன பண்றோம்னா தேவன் சமூகத்துல நம்ம எடுக்கிறோம். ஏன் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு பண்ணணுமா? ஜெபம் பண்ணி ஆகணும். அப்போ தேவனுக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு தேவனுக்கு தெரியாதது ஒன்று இல்லை. நம்ம வேண்டிக் கொள்ள முன்னே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கூட நமக்கு தெரியும். ஆனாலும் கூட அவரோடு கூட நம்ம ஜெபம் பண்ணோம்னா இங்க 2 பேரே நம்ம பார்க்கும்போது எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா ஒரு இன்னொருத்தன் ஜெபிக்கிறது நம்ம இங்க வாசிக்கலாம் பாருங்க. வாசிக்கலாம். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். இவனுக்குள்ள ஏதாவது குவாலிட்டி இவன் நல்லா தான் சொல்றான். 3 காரியங்களை பத்தி நான் என்னது விபச்சாரக்காரன், அதே என்னன்னு அநியாயக்காரன், அப்புறம் பரிகாரன். அப்போ பரிகாரன்றதுக்கு இந்த 3 காரியம் நம்ம பார்க்கும்போது அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், அதே நேரத்தில் பரிகாரன்றான். அப்போ இன்னொரு விஷயங்களே சொல்றான் பாருங்க. மறுபடியும் கேளு. பாருங்க, இவனை வந்து நம்ம குறித்து தேவனுக்கு யாருமே அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது. தேவன் அதே நேரத்துல யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றது, யாராவது நம்ம தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண முடியாதுங்க, சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன் சாட்சி என்ன இருக்குது, என் சாட்சி என்ன இருக்குது, நீ எப்படி வாங்கி நினைக்கிற, நான் எப்படி வாங்கி நினைக்கிறேன், தேவனுக்கு முன்பாக என்ன இருக்குது,
தேவன் வந்து அவர் என்ன பண்றாருன்னா எல்லாம் மனுஷர் இருப்பதை பாருங்க, மனுஷன் உள்ளத்துல இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. பாருங்க, மனுஷன் யாருன்னா இவன் சொல்றாங்க, தேவன் முன்பாக போயிட்டு நான் அவனை போல இல்லை, நான் ஆயக்காரன் பரிச, அதே நேரத்துல நான் என்னன்றான்னா விபச்சாரக்காரன் கூட சொல்றான். ஆனாலும் கூட அப்புறம் பாருங்க இந்த வார்த்தை எடுத்துக்கலாம். மற்ற மனுஷரை போல நம்ம கூட ஜெபிக்கிறதுல ஒரு சில நேரத்துல நம்ம குறைய என்ன பண்றோம்னா, அவங்க போல இல்லப்பா நானு, அவங்க மாதிரி நான் இப்படி வாயில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்ம வேலை இல்லை. ஏன்னா பாருங்க, ஆகியும் மற்ற மனுஷரை போலவும் நான் ஆயக்காரனை போலவும் பாருங்க, பக்கத்துல இருக்கிறவனை குறித்து தான் சொல்றாங்க. நம்ம ஜபத்துல கூட நம்ம ஒரு சில நேரத்துல பக்கத்துலயோ அக்கத்துலயோ வேற விஷயத்துல அங்க நம்ம பக்கத்திலேயே நம்ம பார்க்க முடியும். இவனை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இராததினால் இவனே சொல்லிக்கிறான் தன்னை பத்தி. அதுக்குதான் அதே வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 14 வசனத்துல தன்னை தான் உயர்த்துகிற எந்த மனுஷனும் தாழ்த்தப்படுகிறான் என்று வேதத்துல நம்ம பார்க்க முடியும். எப்பவுமே அவர்கிட்ட ஜபத்துல கூட ஒரு பெருமையை வேணுமா நமக்கு? தேவையில்லையே. ஏன்னா தாழ்மையில் இருக்க தேவன் என்ன பண்றாங்களாம், கிருபை அளிக்கிறார். அப்போ கிருப தேவன் அவரு நம்ம ரட்சித்ததே எதுக்காகன்னா அவர் கிருபை கொடுக்கிறதுக்கு தான். நம்ம பாவின்னு தெரியும், அதே நேரத்துல நம்ம பாவங்களை எல்லாவற்றையும் உலக தோற்றுக்கு முன்னே தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமிச்சிட்டு தான் எல்லாமே படைச்சிருக்கிறாரு. அதை அவங்க நம்ம போகும்போது அது நமக்கு தெரியும். அதே நேரத்துல எபேசர்ல நமக்கு சொல்லப்படுது, என்ன சொல்றாருன்னா, உலக தோற்று முன்னே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாருங்களா, முன்குறித்தார். கிறிஸ்துக்குள்ள நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். கிறிஸ்துவ படைச்சிட்டு தான் நம்மளை என்ன பண்றாருங்க, நம்மளை கூட என்ன பண்றாருன்னா அவருடைய யோசனையில வச்சிருக்கிறார், அவருடைய திட்டத்துல வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துல வச்சதுனால தான் நம்மள என்ன பண்றாரு, முன்குறிச்சினால அவரு நம்ம அழைக்கிறார், ரட்சிக்கிறார். அதே நேரத்துல நம்ம இன்னும் ஒரு வார்த்தை நம்ம பார்க்கும்போது இதுல 10 வசனம் ஒன்னா அது 18:10 வாசிங்க பாருங்க. 10 ஒருவரும் கெட்டு போகாம இருக்குது அந்த வசனம் பாருங்க. அதுக்கு இதை பாருங்க, அதுல ஒருவரும் கெட்டு போகாம இருக்கும்படி தேவன் மனுஷகுமாரன் ரட்சிக்க வந்தார் ஒரு வார்த்தைக்கு பாருங்க. அதிலே பாருங்க, அதிலே வேற எழுந்து போனதை தேடவும். அதிலே எத்தனை அது 19 19:10 பாருங்க. சரி, 19:10 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்க, இந்த மனுஷகுமார் வந்த வேலையே என்னன்னா இழந்ததுன்னா எதுவுமே நம்ம எல்லாரும் இழந்துட்டோம். அப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை என்ன பண்ணிட்டோம், இழந்து போயிட்டோம். அப்ப நமக்கு தேவன் வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்து முதல்ல மனுஷன் வந்து என்ன பண்ணான்னா தேவன் சமூகத்தை கீழ்ப்படியாதனால தேவனுடைய அந்த அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டான். அதே நேரத்தில் வெளியே வந்துட்டான். தப்பு செய்யாம இருந்தா அந்த அந்த இருக்கிறதான அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் வச்சிருப்பாரு. ஆனா தப்பு செய்வான்னு தேவனுக்கு தெரிஞ்சனால என்ன பண்றாருன்னா இங்க ரட்சிக்கவே மனுஷகுமாரன் என்ன பண்ணாராம், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனே இவ்வுலகத்துக்கு அனுப்பினாருங்களா? மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. ஏன்னா அவருதான் வந்தாருங்க, அவரு முன்ன தீர்மானத்தின்படியே வந்திருக்கிறாருன்னு சொல்றேன். இதோ உன் சித்தத்தை செய்ய நான் என்ன பண்றேன், வருகிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா அது எபிரேயர் புத்தகத்துல கூட நமக்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல பார்க்கும்போது நம்ம எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றதுனா இவரு ஜெபம் பண்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இது. திரும்ப வாசிக்கலாம். இந்த லூக்கா 18வது அதிகாரத்துல விட்டுத்திலிருந்து படிங்க. வாரத்தில் 2 தரம் பாருங்க. இது தேவையா கேட்டாங்களா யாருன்னா அப்படின்னு பார்த்தா இவங்க பெருமை, ஜபத்துல ஒரு பெருமை. என்னங்க நமக்கு பெருமை, தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார், ஈவா ரட்சித்திருக்கிறார், அவர் இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நான் வாரத்தில் 2 நாள் ஜபக்கிறேன். யாரா சொல்லுவாங்க, யாரா கேட்கும் போது அதுக்குதான் நீங்க ஜபம் பண்ணும் போது எப்படி இருக்குமா, நம்ம ஜபம் வீணான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணது ஜபத்துல அலம்ப கூடாதுன்னு கேட்குங்க. மத்திய 6வது அதிகாரத்துல பாருங்க, வாசிக்கலாம். அதே மத்திய 6ல நீங்க ஜபம் பண்ணும் போது பாருங்க 6
அந்நியரை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, மாயக்காரரை போல. மாயக்காரர் போல. தெலுங்குல அந்நியர்னு இருக்கும், தமிழ்ல வந்து மாயக்கார். ஓகே, படிங்க. 6. ஆகியா நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் ஓகே, அப்புறம் பிரவேசித்து ஆ, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பாருங்க, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவே, அப்போ நம்ம அந்தரங்கத்துல எங்க இருக்கிறாருன்னா நம்ம உள்ளத்திலே தேவன் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது எதை மூடணும்னா, நம்ம வீணான சிந்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த நேரத்துல கொண்டு வராம யாருக்கு யார் இல்லாம பாருங்க. கீழே அப்புறம் 5ஆம் வசனம். பாருங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல பாருங்க. கரெக்ட் பிரதர், போல இருக்க வேண்டாம். தெலுங்குல என்ன இருக்கு பாருங்க, వేషధారులా. பாருங்க, படிங்க సిస్టర్. அப்படியே మరి మీరు ప్రార్థన చేయనప్పుడు వేషధార వలె ఉండవద్దు, మనుషులకు కనబడలేని వారికి సమాజం మందిరములోను వీధిలోను మూలలోను నిలిచి ప్రార్థన చేయుట వారికి பாருங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணனா சந்தைகளிலும் ஆக மொத்தத்துல வீதிகளிலும் அதே நேரத்துல அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு இப்படிப்பட்ட ஆசை. தமிழ்ல என்ன இருக்கு, மனுஷர் காணப்படியாது, மனுஷன் காணப்படி. மனுஷன் காணப்படுகிறதான ஜெபம் என்ன பண்ணக்கூடாது. இவர் பண்றது எப்படியாப்பட்ட ஜெபம், அந்த 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இவர் நான் வாரத்துல எத்தனை நாள் இருக்கிறேன் உபவாசம், 2 நாள் இருக்கிறேன்னு தேவனுக்கு சொன்னாதான் தெரியுமா? தேவனுக்கு சொன்னமா? அதுக்கு முன்னே நம்ம வாசிச்சிட்டோம் யோவான்ல 2 கடைசி வசனத்துல. ஏன்னா மனுஷன் வந்து அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டியது இல்லை, எது நான் அப்படிங்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றது நம்ம சொல்லப்படுது. மாயக்காரர் போல, மாயக்காரர் தான் என்ன பண்றாங்கன்னா, அது கீழே வசனத்துல வாசிங்க. இதுல மத்தேயுல படிக்கலாம். నీవు ప్రార్థన చేయనప్పుడు నీ గదిలోనికి వెళ్ళి, அது இல்லைங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் அவர்களைப் போல நீங்களும் செய்யாத கிணமா. நம்ம கூட ஒரு டிஃபரன்ஸ், ஜெபத்துல ஒரு டிஃபரன்ஸ். நம்ம என்ன எதையுமே தாம் தாய்த்துக்கிறது தான் தேவன் விரும்புறாரு. அதே நேரத்துல ஜெபத்துல பெருமை வேணுமா? நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நம்ம வாயில தான் நம்ம பெருமையா பேசிக்கிறோம். எல்லாம் பெருமையில் இருக்க தேவன் எப்படிங்கிறாருன்னா எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையில் இருக்க அவர் என்ன பண்றாராம், கிருபை அளிக்கிறார். அப்போ அந்த பெருமையின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாயில். அதுதான் இதயத்துக்கோ நீங்க என்ன பண்றீங்க, தேவனுக்கு உங்க வாயில உதடல மட்டும் நீங்க என்ன பண்றீங்க. மார்க்கில் நம்ம வாசிக்க முடியும், 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இல்ல 6:7 நம்ம பார்க்க முடியும். அப்ப சொல்றாரு என்ன சொல்லுவாங்க, வாசிச்சுலாம் பாருங்க. மார்க்கு 6:7 இல்ல 7:6 பாருங்க, வாசிக்கும். நீங்கள் 7:6 வாசிங்க. 7:6 படிமா. அவர்களுக்கு பிரதித்திரமா இந்த ஜனங்கள் தன் உதடினால் என்னை கனம் பண்றாங்க. அவர்கள் இருதயமோ பாத்தீங்களா, நம்ம இதயம் வந்து தூரமா இருந்துட்டா எதுனா பிரயோஜனமா? தேவனுக்கு கிட்டி சேர வேண்டியதுதான் நம்ம. ஆனா இதயம் மட்டும் எப்படி இருக்குது, வாயில மட்டும் துதிக்கிறாங்க. ஆனா இதயம் மட்டும் தேவனுக்கு என்ன பண்றது இல்ல, கிட்டு சேரத்துக்கு இல்லாம இவன் கூட அப்படிதான் பண்றேன். நான் வாரத்தில் 2 நாள் கேறேன், நான் அநியாயக்காரன், பாவி, விபச்சாரக்காரன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிறான். ஆனா மனசுக்குள்ள சொல்லிக்கினா பிரயோஜனமா? தேவனுக்கு கிட்டு சேர்றதான அந்த கிட்டு தானே அந்த வாழ்க்கை அவனுக்குள்ள இல்லாதனால. திரும்ப 18 நம்ம விட்டுத்துல படிக்கலாம். லூக்கா 18 விட்டு. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம். பாருங்க, இவன் பாருங்க மறுபடியும் இது மட்டும் சொல்றான், சம்பாதித்து குறித்த கூட சொல்றான். பாருங்க, நான் சம்பாதிக்கிற சம்பாதில தசம பாகம் கொடுக்குறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினா ஆயக்காரனும் முதலுக்கு வித்தினா இப்ப நம்ம பார்த்துட்டோம். இவனுக்குள்ள இருக்குதான குவாலிட்டி நம்ம பார்க்கணும்.
ரெண்டாவது குவாலிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். அவனுக்குள்ள என்ன பெருமை இருந்துச்சு, அதே நேரத்தில் மேட்டுமை இருந்துச்சு. இவன் போல நான் இல்லைன்றான். அதே நேரத்தில் நாம் கூட ஜபத்துல ஒரு சில நேரத்தில் அவங்கள கூட நான் எவ்வளோ மேல் தான் ஜபம் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பெருமையா நம்ம சொல்லிக்கிறோமா? சரி சொல்லிக்கிட்டா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எதுல ஜபத்துல நான் இவ்வளோ நேரம் ஜபம் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, தேவனுக்கு தெரியுங்க நீ எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணு. சமூகத்துக்கு நிற்கும் போது தேவன் ஒரு 2 நிமிஷம் பண்றோமோ, 3 நிமிஷம் பண்றோமோ, 5 நிமிஷம் பண்றோமோ, ஒரே செகண்ட் தேவன் திராட்சை ரசம் நீங்க தானே ஒரு கல்யாணத்துல ஒரு சின்ன அற்புதம் பண்ணாருங்க. அந்த அம்மா சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, ஸ்ரீயே அப்படின்றாங்க. தவான ஒரு ஸ்ரீய ஒரு தாயை பார்த்து ஒரு ஸ்ரீயன்னா எப்படி இருக்குங்க? ஒரு ஸ்ரீயா ஒரு தாயை பார்த்து ஸ்ரீ உனக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் அது மாதிரி எங்கேயுமே அவர் பேசியிருக்க மாட்டாரு. அப்போ உடனே எடுத்து பேசுறாருங்க, எதிர்த்து பேசுற மாதிரி தான் தெரியுது அது நம்மளுக்கு. அப்ப பேசி என் வேலை இன்னும் வரல, நீ என்னத்துக்கு நீ அர்ஜுன் பாடுற அப்படின்னு. அப்போ ஜெபத்துல கூட நமக்கு என்ன பண்றோம்னா, ஒரு சில நேரத்துல நம்ம குறைய மறைச்சிட்டு நான் இவ்வளோ நேரம் பண்றேன்க்கா, என் ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா இல்லை கட்டி கேட்கல பிடிக்கலையா, அதே நேரத்தில் பார்க்கும்போது பிதர் சோத்திரம் பிதர் அப்படின்னு சொல்றது இதுல வாயில். ஆனா உள்ளத்துல என்ன இவர் வந்து என்ன இவருக்கு நான் வந்துட்டுனா சொல்லி ஆகணும். அதுக்குதான் ரோமர்ல சொல்லுவாருங்க, நீங்கள் கனம் பணத்துல முந்தி கொள்ளுங்க. ஆனா யாருக்கு நம்ம கனம் செலுத்துறோம்? தேவனுக்கு. எதுவுமே சோத்திர பலி இடுகிறவன் தேவனை கனப்படுத்துகிறான் இல்லைங்களா? நம்ம சோத்திர பலியை யாருக்காக செய்யணும்? பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லத்தை யாருக்காகுங்க? தேவனை மகிமை பண்ணணுத்துக்கு தான். நம்ம வாயில அறிக்கிறது தேவன் உள்ளத்துல நம்ம வாசம் பண்ணுகிறாரு தெரியுங்களா? தேவனுடைய ஆவி உங்களிலே வாசம் பண்ணது நீங்க அறிய மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய ஆவி உனக்குள்ள எனக்குள்ள இருக்குது. மரியா கூட மரியாளும் எலிசபெத் 2 பேருக்கும் மாசத்துல 2 பேருக்கும் தொடர்பு இருக்கும். அப்போ அந்த சிறியான வயிற்றுக்குள்ள இருக்கிறதான அந்த குழந்தை துள்ளி குதிக்குமா. அப்போ இந்த அம்மா சோத்திரம் பண்ணுங்க. 2ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். மத்தியில ஆகட்டும் லூக்கால பார்க்கும்போது ஒரு வாசத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். லூக்காலே பாருங்க எத்தனை வாசனம் அதுல 45 வசனம் பாருங்க. 44 இல்ல 43 இருந்து 44 45 46 வரைக்கும் படிக்கலாம் பாருங்க. லூக்கா அந்த பண்டைய நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போது பிள்ளையாகிய இயேசு அது வந்துங்க பாருங்க. பாக்கியவதின்னு சொல்றது பாருமா. 45 படிமா. கர்ப்பத்தை 44மா 2 நீ எங்கம்மா படிக்கிற? 1 சாரி 1ஆம் அதிகாரம் 44 லூக்கா 1:44 சாரி படி. நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை பாருங்க, என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பா துள்ளிச்சான். எதுக்கு? நீங்க வாழ்த்தும் போது. அப்புறம் கேள்வி படிங்க. அப்புறம் விசுவாசித்தவனே பாகியவதியே, நீ விசுவாசித்தினால் நீ பாகியவதி என்றார். அப்புறம் கேள, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். பாருங்க, கர்த்தராலே என்ன சொல்லப்பட்டதோ அது என்ன பண்ணுங்க, நம்ம பிதாவாக தேவன் இவருக்கு என்ன பண்ணாங்க? வாக்குத்தத்தம் பண்ணாங்க. நீ ஒரு பிள்ளை பெறுவா, அப்போது நீ என்று எல்லாரும் மத்தியில நீ பாகியவதி என்னும் போது அந்த புள்ள அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன ஆச்சுங்க? துள்ளி குதிச்சுச்சான். பாருங்க, நம்ம சோத்திர பலி செலுத்தும் போது நம்ம என்னது சங்கீதத்துல படிக்கும்போது 55ஆம் சங்கீதத்துல கடைசி வசனம், சோத்திர பலி இடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துறான்? தேவனே மகிமைப்படுத்துறான். அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் தேவனை அழிச்சிருக்கிறார். இங்க 2 பேர்ல ஆயக்காரனா இல்ல கட்டிக்கு யாருங்க? பரிசேயன். 2 பேர் தானுங்க, பரிசேயன் ஆயக்காரன். இந்த 2 ஜபத்திலே நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க தேவன். இவனல்ல நீதிமான், இவன் அல்லவா நீதிமான் சொல்வாங்க. யாரை கேள்வி சொல்றாங்க? வாசிக்கலாம். அது படிச்சுட்டீங்க. அப்புறம் தனக்குள்ளே நினைச்சுக்கின்னு ஜெபம் பண்ணானா. அப்புறம் தன் மார்பிலே
அடித்துக்கொண்டு பாருங்க, தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். பாருங்க, பாவியா என் மேல் கிருபையாயிரும். தேவன் என்ன பண்றான்னா, அப்புறம் கீழ் படிக்குமா என்றான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கிறான். இவன் மார்பில் வச்சுக்கின்னு கண்ணுக்கு மேல எடுத்து பார்க்கறது கூட அவனுக்கு என்ன பலன் இல்லைன்றான். நான் அப்படி கூட என்னால் செய்ய முடியாதுன்னு. இது யார் பண்ணாங்கன்னு யோசிச்சா யார் பண்ணிக்கிறாங்க? கரெக்டா நம்ம யோசனை பண்ணி சொல்ல முடியுமா? யார் பண்ணிக்கிறது? இவன் ஜபம் பண்றான். என்னன்னு, நான் உன்னை நேர்ல கூட எனக்கு கண் எடுத்து கூட பார்க்கறதுக்கு முடியாது அப்படின்ட்டு என்ன பண்றான்னா ஜபம் பண்றான். அதே மாதிரி இன்னும் 2 பேர் ஜபம் பண்றாங்க. யார் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க, யோசனை பண்ணி. யார் பண்ணிக்கிறாங்க? வரலீங்களா யோசனை? ஆதியாகத்தில் புது ஏற்பாடுலயே 2 பேரு சிலுவையில் மறைக்கிறதுக்கு முன்ன 2 திறனங்க பண்ணாங்க. ஏன் வரமாட்டேங்குது? எப்படி? அப்போ 2 பேரு தானே அங்க கூட, ஒரு இந்த பக்கம் ஒரு கல்ல, அந்த பக்கம் ஒரு கல்ல, மத்தியில இயேசு கிறிஸ்து தொங்கி நிற்கிறாரு. தொங்கி இருக்கும்போது ஒருத்தன் ஜபம் பண்றான். என்ன ஜபம் பண்றாங்க? ஜபம் பண்றானா இல்ல கட்டிக்க, நீ நீதிமான தேவனா இருந்தா நீ ரட்சித்துக் கொள்ள, திரும்ப என்ன பண்ண காப்பாற்று. இன்னொருத்தன் சொல்றான் பக்கத்துல, இன்னொருத்தன் அவன் என்னன்றான், அவன் பண்ற பிரேயர் என்ன? நாமோ நியாயப்படியே தண்டிக்கப்பட்டது நியாயம்தான். இவன் ஒண்ணுமே பண்ணாதவர் இவர் அநியாயமாக்குறாரு. நீ இப்ப கூட தேவனுக்கு என்ன பண்ண மாட்டா, பயப்பட மாட்டியான்னு கேட்டு ராஜ்யத்துல வரும்போது எனக்கு கொஞ்சம் நினைச்சு பாப்பி. யார் ஜபம் கேட்டப்பட்டது? உடனே சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில இருந்து. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் உடனே ரட்சிப்பு. எத்தனை நாள் வாழ்ந்தான், எத்தனை நாள் இருந்தான், மறிக்கு தருவானத்துல என்ன பண்ணிட்டாங்க, ரட்சிப்பே பெற்றான்னு சொல்றாங்க. பரதேசி என்று நம்ம பார்க்கும்போது எங்க இருக்குதுங்க அந்த பரதேசி? பரதேசின்னா என்னங்க? பரலோகமா? பரலோகமா இல்ல. பரதேசின்னா என்னங்க? பூமியில ஒரு இடம். பரதேசினா ஒரு பார்க், அவ்வளவுதான். அது தேவன் என்ன பண்ண போறாரு? எல்லாரும் கிறிஸ்துக்குள் மரித்துங்களை ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? முதல்ல இருக்கிறவங்க முதல்ல மறிச்சாங்க, திரும்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் இல்லைங்களா? இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாரு? வரும்போது அவரு ஆங்காங்க வரிசையில நம்ம 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு? ஒரு நிமிட மாத்திலே தேவன் என்ன பண்ணுவாரு? எல்லாருமே எழுப்பு போறாங்க. எந்த சரீரம் இருக்கிறாங்களோ, எங்க மறிச்சாங்களோ, இல்ல நீ தண்ணியில மறிச்சா, இல்ல எல்லாரும் சாம்பல எங்க இருக்கிறான்? பூமி துளியில தூங்கி நிற்கிறாங்கன்னு வேதம் பதித்துல நமக்கு சொல்லப்படுது. எல்லாருமே எப்படிப்பட்ட மனுஷங்க எங்க இருக்கிறாங்க? பூமியில மண்ணுக்கு மண்ணா இருக்கிறாங்க. இந்த செவர்ல கூட ரொம்ப பேர் மண்ணா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் நம்ம பாதிக்கிறோம். ஆனா மண்ணுன்றது மணல போய் எங்க இருக்குதுங்க? நம்ம ஆத்துல இருந்து எடுத்துன்னு வந்து நம்ம வீடை கட்டிக்கிறோம். ஆனா இருக்காதுன்னு நம்ம அதுக்கே கூட ஒரு சில நேரத்துல பயப்படுறோமே. சொல்றாப்புல தினத்துல ஒரு வீடியோ பாக்குறாங்க, 24 மணி நேரம் அங்கேயே இருந்து சோறு வச்சு அங்கேயே சாப்பிடுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சத்தமாட்டா கேக்குது, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தோம்னா எதுவுமே மனுஷன் பயப்படுறது இல்லைங்க இப்போ பார்க்கும்போது இல்லைங்களா? நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம நகையில பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக்குது ஒரு சில இல்லைங்களா? பாத்ரூமுக்குள்ள நின்று இருப்பாங்களா? நம்ம பாத்ரூமுக்கு நம்ம போனோம்னா கூட நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோமே. அப்ப பார்த்தா அந்த 2 பேர்ல என்ன பண்றாங்கன்னா, அவன் கேக்குறாங்க, நீ உண்மையான தேவகுமாரன் நான் விசுவசிக்கிறாயா, நீ உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன பண்ற நினைச்சு ஞாபகப்படுத்திடு. அதனால உங்க அப்பயே உடனே சொல்றாருங்க, அவர் வாக்கு சொன்னவர் மாறாதவர் ஆக்கிறாரு. இது வரைக்கும் மாற மாட்டாரு, இப்போ இல்லை எப்பவுமே மாற மாட்டாரு. ஏன்? தேவன் அவர் சொன்னதுபடி செய்யறாரு. அதே நேரத்துல பரலோகத்துக்கு யாருதான் போக முடியும்னா, அவரால் அழிக்கப்பட்டவங்க தவறுனா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தவறுனா, எல்லாரும் மனசு மாறணும் தான் அவருடைய ஆசை. எல்லாரும் பூமியில இருந்து எந்த மனுஷனும் கெட்டு போறது அவருடைய விருப்பமே இல்லை இல்லைங்களா? ஆனால் கெட்டு போறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க, அதை கடைசியில தேவன் பார்த்துக்குவார். அது அவர் கையிலுக்கு இது இல்லைங்களா? யாருக்கு நியாயம் நீதி பண்ணி என்ன பண்ண ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுக்கு வேண்டின்றது தேவன் நிச்சயமா அவருடைய சமூகத்துல. அதே நேரத்தில் நம்ம போன வார்த்தை கூட பார்த்தோம், நாம எல்லாம் யாரு இருக்கிறோம், 12 கோத்திரத்துல இருந்து தேவனை எடுத்து நம்ம ராஜரீகமா பண்ணி அவருடைய சமூகத்துல நம்ம நிலைநிறுத்து நம்ம யாரு நியாயம் தைக்கிறவங்களா இருக்கிறோம். அந்த கோத்திரத்துல நாம் கூட நியாயம் தைக்கிறவங்களா, தேவன் எப்படி நியாயம் தைக்கிறாரோ அது மாதிரி நம்ம கூட நியாயம் தைக்கிறவங்களா உங்களை நான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனத்துல இருந்து நம்மளை பிரித்து எடுத்த தேவன்.
அதை நம்ம அந்நியர்களா இருந்தாலும் நம்ம கூட என்ன பண்றாருங்க எடுக்கும்படி சார். அதே நேரத்துல இன்னொரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்குது, நீங்க தூதர்களே கூட என்ன பண்ணுவீங்க, நியாயத்தை வசனம் கேளுங்களா. அப்போ தூதர்களை கூட நம்ம நியாயத்தை, அப்போ தூதரும் கூட பரலோகத்திலிருந்து தொங்கி பாக்குறாங்களாம். சரிங்களா, உங்களுக்கு ஒரு வருஷம் பேதுல சொல்றது. அப்போ பரலோகத்திலிருந்து தூதர்கள் என்ன பண்றாங்களா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பரலோகத்திலிருந்து தூதர்களுக்கு கூட ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனா மாறத்துக்கு அப்படின்னதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கூட நம்மளை எல்லாம் கவனிச்சு பார்த்து நிக்கிறாங்க. ஏன் என்ன பண்றாங்கோ, இவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, நம்ம என்ன பண்ணோம், அவர் முடிய வரைக்கும் என்ன பண்ணாரு, தாம் தாய்த்து தேவனை எந்த விஷயத்திலுமே ஆகட்டும், நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டிருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ற காரியங்களை கூட நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இவன் ஜெபம் பண்ணது கரெக்டா, அவன் ஜெபம் பண்ணது கரெக்டானா அங்க சொல்றாரு. ஒரு உதாரணமா ஒரு ஊமையில் தான் இது சொல்ல வர்றாரு. அந்த அதிகாரம் முழுவதும் 18ஆம் அதிகாரம் முதல் லூக்கால பார்க்கும்போது மேல ஒரு சமம் நடக்கும், கீழே ஒரு சமம் நடக்கும், அதுக்கு மேல இந்த ஒரு சமம் நடந்துங்குது. ஜெபத்தை பற்றி சொல்லும் போது இப்படி கூட ஜெபிக்கிறான்றதுக்கு நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஊமையா நமக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுக்குறாரு. அப்போ இதுல எதுனா நம்ம குறையா இருக்கிறோமா, அந்த குறைய நீக்கத்துக்கு தேவனத்துல நம்ம கேட்கிற போது நிச்சயமா நம்ம அது என்ன பண்றோம், அந்த குறை எதுக்கு நம்ம நெகல் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிஜமாகவும் அது உண்மையாகவும் அது நமக்கு என்றும் மாறாததா இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு பலனா இருக்குது. இது எல்லாவற்றையும் நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்ன பண்றோம், உத்தாசை நமக்கு எப்படி உக்காந்துக்கிறவங்களுக்கு ஏந்துக்கிறதுக்கு பலம் இல்லாதக்கிறவங்களுக்கு அந்த பலத்தை உற்சாகத்தை கொடுக்கறது. குடிச்சிட்டு குடிச்சாட்டே இருக்குங்க, பால் குடிச்சு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போட்டுங்க அப்படி குடிக்கிற மாதிரியே இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு என்ன பண்றீங்க, நம்ம பால் குடிக்கிறீங்களா இல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிட்றீங்களா இருக்கிறோம் என்று வேதத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அதுல வாசிச்சுலாம். அவனல்ல இவனே நீதிமானா இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் கூட இன்னும் கூட நீங்க யாருன்னா நான் இன்னும் பாவி, இன்னும் கூட நம்ம போன வாரத்துல ஒரு பிரதர் வந்தாருங்க நம்ம சபையில், அவருக்கு நான் எதுவுமே கற்றுக் கொடுக்குறீங்க, அவரே சொல்லி வந்தாருங்க. கவனிச்சிங்களா, எல்லாமே அவருக்கு நம்ம சேனல்ல கூட நம்ம பேசி நம்ம போட்டுக்கிற வீடியோ நீங்க ஒன்று பாருங்க. அவரு எல்லா வார்த்தைகளும் எனக்கு எங்க எழுதிப்பட்டு இருக்குது வசனங்கள்லாம் என் எதிர்த்துல எழுதிக்கிறாரு. நான் கத்து கதையோ இல்லை கட்டி வேற கதையோ சொல்லறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அப்போ தெரியாதது நம்ம எப்படி வேற பேசுறதுக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த கதை இந்த கதையெல்லாம் எடுத்து பேசுவோம். ஆனா உண்மையான பைபிளுடைய ஆராய்ச்சி, பைபிளுடைய சத்தியத்தை போதிக்கணும். அந்த சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் என்ன பண்ண உங்களை விடுதலாக்கும். அப்ப விடுதலாக்குற வார்த்தையை தான் நம்ம பேசணும். எதுவுமே ஆகட்டும் சிந்திக்கணும். இவனல்ல இவனே நீதிமானன்றாங்க, மார்பில் அடிச்சுக்குன்னு தூக்க முடியாதவன் பத்தி தேவன் என்னும் இப்படி இருக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் ஆகட்டும், நம்மளுடைய எதிர்காலங்களாகட்டும் தேவன் காலத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் கீழே வாசிங்க. இவனா நீதிமானா ஆக்கப்பட்டவனா இருக்கிறான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நம்மளுக்கு ரட்சிப்பு தேவன் கொடுத்து நம்மளை வீட்டுல என்ன பண்றாங்கன்னா அதுக்குதான் நாம் வீட்டுல நம்ம வாழும்படி நமக்கு எல்லா நன்மையும் எல்லா கிருபையும் அதே நம்ம சங்கீதத்துல கூட வாசிக்க முடியும். ஒண்ணு கடைசி வசனத்துல நன்மை கிருபையும் உங்களை என்ன பண்ணுமா தொடரும். அப்போ நமக்கு தொடரும்படி தேவன் வச்சிருக்கிறாரு. அவர் நன்மையினாலதான் நம்மளை முடிச்சூட்டி இருக்கிறார். 65 சங்கீதத்துல வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 65 சங்கீதம் பாருங்க, அதுல ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. உங்களை தேவன் எப்படி அவர் நன்மையினால முடிச்சூட்டி இருக்கிறாருன்றதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. சங்கீதம் 65 எத்தனை வாசனம் பாருங்க. நன்மை நான் முடிச்சுட்டுதா 103 வரும். இதுல கொடுத்துருக்கோம் 65 இல்லையா? எத்தனை அவசரம்? 4 பாருங்க. 4 கூட எதுல 11? 65. படிங்க அதே 65 11. வருஷத்தை நன்மையினால், வருஷத்தின் உம்முடைய நன்மையினால் பாருங்க. நம்ம வருஷம் எல்லாம் அவருடைய நன்மையினால் இல்ல, நம் நன்மையினால. நம்ம நல்லது செய்யும் போது, நல்லது சிந்திக்கும் போது அவரோடு கூட நம்ம என்ன பண்றோம்னா நாம் அவரோடு கூட நம்ம அழைக்கப்பட்டுங்க, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டுங்க. அதே நேரத்தில் பாருங்க நம்மை நன்மையினால
முடிசூட்டுகிறார். முடிசூட்டுகிறார். உமது பாதைகள் பாருங்க, நம்ம பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழி செய்கிறார். அப்போ அவரு எந்த நன்மையும் அதே நேரத்துல யாக்கோபுல கூட வரும் இல்லைங்களா? நம்ம வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல 19-20 வந்து பாருங்க, எந்த நன்மையும் எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருதுன்னு ஒரு வாசம் இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19 பாருங்க. படிங்க அது இல்ல. எந்த நன்மையும் எந்த பரிபூர்ணமும் ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருது இல்லைங்களா? அப்படியே தேடினு வாங்கம்மா. ஏமா கன்ஃபியூஷன் ஆகுங்க? எப்படி எபிரேயர் பக்கத்துல யாக்கோபுக்கு இருபத்தி 5 படிமா. உங்களுக்கு இதை பாரு எங்க இருக்குது இல்லையா? அதெல்லாம் 17 வாசிங்க. 1:17 கீழ் பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருது. எந்த நன்மையாகட்டும் நமக்கு எங்கிருந்து வருதுன்னா அவர் கையில இருந்து தான் வருது. எந்த விஷயத்துக்குமே ஆகட்டும். அதனால தான் ஜபம் பண்ணும் போது நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ளுங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கன்றது நம்பணும். விசுவாசத்தினால் தான் நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு அவருடைய மகிமை காண முடியும். நீதிமான் விசுவாசத்தினால பிழைக்கிறான் என்று வேதம் நமக்கு அருமையா ஆகோப்புல சொல்லுது. அதே நேரத்துல இன்னும் 3 இடத்துல நமக்கு வேதத்துல அதிகமா நம்ம சொல்லலாம். கலாத்தியர், ரோமர்ல கூட நமக்கு, எபிரேயர்ல கூட நமக்கு சொல்லப்படுது. அப்போ சொல்லும் போது எல்லாம் உறுதியான வார்த்தைகள். இது எல்லாம் மாறாத தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வசனம். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வச்சு நம்ம ஜெபிக்கும் போது அது நம்முடைய மாறுது. அதுதான் பாருங்க, எந்த வரமும் ஆட்டும் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறதா. தெலுங்குல வாசிங்க சிஸ்டர் பார்க்கலாம். శ్రేష్టమైన ప్రతి ఈవును సంపూర్ణమైన ప్రతి వరమును పర సంబంధమైనది జ్యోతిమయుడైనగు తండ్రి యొక్క నుండి మనకు వచ్చిచున్నది. பாருங்க, பிதாவின் இடத்துல இருந்தா தன்றினா நாம் தேவன். அப்போ அந்த தேவன் இடத்துல இருந்து நமக்கு என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். இவன் அல்ல, இவன் தான் நீதிமான். அப்போ நாம் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிற நாமும் அவர் இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாமும் நம்ம மட்டும் நன்மை பெற்றுக்கலீங்க. நம்மோடு கூட நம்ம இருக்கிறதான எல்லாருக்கும் நன்மை பெறுங்களா, பெற்றுக் கொடுக்கறங்களா நம்ம வச்சிருக்கிறார். கிறிஸ்து ஒண்டியவே அனுப்பிச்சு போயிட்டாருங்களா? அவர் வந்தது எல்லாருக்கும் பிதாவினத்துல கேட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணாருங்க? பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாருங்க. அவர் வல்லமைய என்ன பண்றாருன்னா, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னா அவருக்குள்ள வல்லமை இருந்ததுன்னா, அவருக்குள்ள வல்லமை இருந்தது. ஆனா அந்த வல்லமை என்ன பண்ணாருங்க? எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. எப்படியாப்பட்ட அவங்க நம்ம பார்க்கும்போது எப்படியாப்பட்ட மரித்துங்களை கூட என்ன பண்ணாங்க? அவங்க பாடு தொட்ட மாற்றத்துல ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே இந்த நேரத்துல என் வேலைக்காரன் என்ன ஆவான்? சுகமாவான் என்று நம்ம அதுக்கு முன்ன வார்த்தை கொடுப்பான். அப்போ ஒரு வார்த்தை இங்கே சொல்லுங்க, அப்பா என் குஷ்டிரோகம் என்ன ஆகும்? நீங்க சுகம் ஆகும்ன்றது நம்ம பார்க்க முடியும். இப்படி அநேக அவருடைய வார்த்தை அவர் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம விசுவசித்தா அப்ப நாத்துல அதுக்கு முன்ன வாரத்துல ஒரு பிரதர் வந்தாங்க. நம்ம வஸ்திரத்தை தொட்டு கூட சுகமாகறங்க. பேதுருடைய அவருடைய நெகலப்பட்டு கூட என்ன இருக்கிறாங்க? சுகமாக இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது எந்த ஜபத்துக்கும் வல்லமை இருக்கிறது. அதனால தான் உங்க வாயிலிருந்து யாருமே என்ன பண்ணாதீங்க, நீங்க சபிக்காதீங்க, நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எப்பவுமே நன்மை செய்றீங்களா? அதே நேரத்தில் 12 கடைசி மட்டும் வாசிச்சிடணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க.
கூடுமான அளவுக்கு நீங்கள் எல்லாரோட கூட என்ன பண்ணுங்க, சமாதானத்தோடு இருக்கணுமா. அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல், நீங்க தீமையினாலே வெல்லப்படாமல், தீமையை நன்மையினாலே வெல்லணும். பாருங்க, நமக்கு தீமையே நினைக்கிறேன்னு கூட நம்ம நன்மையினால என்ன பண்ணணுமா, அதை வெல்லணும். அது வெல்லத்துக்கு தேவன் நமக்கு கிருபைத்தான். அதனால்தான் இவன் தீமையான காரியங்களை யோசிச்சு இவன் போல நான் இல்லை 2 வாரத்துல நான் உபாசிக்கிறேன், என் காணிக்கல எல்லாமே நான் கொடுக்குறேன் என்று சொல்றான். ஆனா அந்த ஜபத்துல பெருமையா அவன் காட்டிக்கலாம். காணி இவன் தாழ்மை உள்ளவனா, ஐயா உம்மிடத்துல இந்த 2 பேர்ல யாருங்க, யார் பண்ணாங்க ஜபம்? ஆயக்காரன், பரிசேயன். அந்த பரிசேயன் ஜபத்துக்கும் ஆயக்காரன் ஜபத்துக்கும் 2 டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அதான வித்தியாசம். அப்போ பார்க்கும்போது இவன் யாருங்க, இப்போ 2 பேர் ஜபத்துல ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ணது யாரு? பரிசேயன். தெலுங்குல பரிசேயனா, அப்புறம் இன்னொத்த ஆயக்காரன். அப்போ ஆயக்காரனே தேவன் என்ன பண்றாருங்க, அங்க அவர் குறித்து அவருடைய குணம் குறித்து வெளிப்படுத்தி காண்பிக்க, நீ நான் எப்படி இருக்கிறோம் என்பது நம்ம குணங்களை குறித்து மற்றங்களத்துல நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு குணம் தெரியும். அப்போ நீ நானும் கூட இந்த ஆயக்காரனை போல இவன் அல்ல, இவன் தான் நீதிமான. அப்போ நம்ம எல்லாரும் நீதிமான. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டங்க, நாம் நீதிமானா இருக்கிறோம். அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். நம்ம 1 யோவான்ல பார்க்கும்போது 8ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அங்க நமக்கு திட்டமா தெரியும். நம்ம ஏன்னா தேவனுக்குள்ளே நம்ம நடத்துறதுக்கு அதுதான் நமக்கு உதவி செய்யுது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்குது எல்லா பாவங்களும். இனி நான் பாவி அல்ல, கிறிஸ்துக்குள்ள நாம் புதிதான அழைக்கப்பட்டங்களா இருக்கும். அதே நேரத்தில் எபேசியரும் பார்க்க முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட நீங்க படிங்க. எபேசியர் 2:4. அதே நேரத்தில் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட நீங்க வீட்டுக்கு போய் கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய உடன்படிக்கையில நம்ம எல்லாருமே சேர்த்துருக்கிறோம். அதை சேர்த்த அழைப்புல நாம கூட வாழத்துக்கு தேவன் உதவிச்சா. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு தேவாதியாவுக்கு நன்றி சொல்லி என் வார்த்தைகளை முடித்துக்கொள்ள தேவனை வாய்ப்பு வராங்க. ஆமாம்.